Hi students, நம்ம இந்த வீடியோல accountancy partnership fundamentals chapterோட previous year board questions and அதோட solutions பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸோட என்டையர் கான்செப்டும் கொடுத்து அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். இது assertion reason question, first question. So assertion பார்த்தீங்கன்னா each partner is a principal as well as an agent for all the other partners. Reason வந்து as per the definition of Partnership Act, partnership business may be carried on by all the partners or any of them acting for all. ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இங்க வந்துட்டு அசர்ஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்னருமே மற்ற பார்ட்னர்ஸ்க்கு பிரின்சிபல் ஆஸ் வெல் ஆஸ் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசன் என்ன சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப் ஆக்டோட டெஃபினிஷன் வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல எல்லா பார்ட்னர்ஸுமே பிசினஸை கேரி ஆன் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து மற்ற பார்ட்னர்ஸ்க்காக பிசினஸ் கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ட்னர்ஷிப்போட டெஃபினிஷன் பார்த்திருக்கோம். ஸோ அதுல வந்து இதே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, partnership business may be carried on by all the partners or any of them acting for all. So reason correct. அதே மாதிரி assertion பார்த்தீங்கன்னா நம்ம வந்து features of partnership பார்த்தோம். அதுல வந்து partnership business may be carried on by all or any of them acting for all அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனா இதே தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்னருமே மற்ற பார்ட்னர்ஸ்க்கு பிரின்சிபல் ஆஸ் வெல் ஆஸ் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து பி. So both assertion and reason are correct, and reason is the correct explanation of assertion. Next question, read the following hypothetical situation and answer questions number 2 and 3 on the basis of the given information. Abba and Babita were partners in a clay toy making firm, sharing profits in the ratio of 2:1. On 1st April 2023, the capital account showed balances of 5 lakh rupees and 10 lakh rupees respectively. The partnership deed provides for interest on capital at 10% per annum. The firm earned a profit of 90,000 rupees during the year. Okay, so இப்போ இங்க வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிட்டு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து கீழே இருக்கிற 2 கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் பபிதாவும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1. 1st April 2023 அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 5 lakh rupees, 10 lakh rupees. ஸோ இந்த கேபிட்டல் எந்த கேபிட்டல், க்ளோசிங்கா ஓப்பனிங்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இது 1st April 2023 ஓட கேபிட்டல். ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துல 90,000 rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்பாவோடது எவ்வளோ அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி டீடைல்டா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது சில கிரைட்டீரியாஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். ஸோ இங்க கொஸ்டின் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்டா கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா நீங்க வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, அது ஒரு கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம மைண்ட்ல எப்பவும் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் 1 என்ன, நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்ல 3 கேஸ் இருக்கு. கேஸ் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் 1 கிடையாது. அடுத்து கேஸ் 3க்கு போயிடலாம். கேஸ் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கும் அண்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ப்ரொவிஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. which means உங்களுக்கு questionல வந்து partnership deed provides for interest on capital at 10% per annum as a charge அப்படிங்கிற வேர்ட் இருக்கும். இங்க அந்த வேர்டே நம்மளுக்கு இல்ல, as a chargeங்கிற வேர்ட் இல்ல. சோ அதனால கேஸ் 3யும் கிடையாது. அப்ப இது கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டா இல்ல அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு இருக்காது.
ஸோ சைலண்டா இருக்கும் கொஸ்டின். இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்கு. பார்ட்னர்ஷிப் டீட் ப்ரொவைட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% per annum. அதுக்கு மேல எதுவுமே இல்லை இன்ஃபர்மேஷன். இது சார்ஜா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸா அப்படிங்கிற விஷயமே கொடுக்கல. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கேஸ் 2ல 3 சிச்சுவேஷன் இருக்கு. அதுல எந்த சிச்சுவேஷன் அப்ளை பண்ண போறோம்? சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, firm வந்து லாஸ் இன்கர் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம். பட் இந்த கொஸ்டின்ல firm வந்து ப்ராஃபிட் earn பண்ணிருக்கு, அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். சோ சிச்சுவேஷன் 1 கிடையாது. சிச்சுவேஷன் 2 and 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கணும். ஓகேவா? சிச்சுவேஷன் 3 என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு ப்ராஃபிட் இல்ல, இன்அடிக்குவேட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சிச்சுவேஷன் 2வா 3ஆன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஃபிட் வந்து அடிக்குவேட்டா இருக்கா இல்ல இன்அடிக்குவேட்டா இருக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்குங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம அபா அண்ட் பபிதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் அபா 5 lakh rupees into 10%, which is 50,000 rupees. Next, interest on capital of Babita 10 lakh rupees into 10%, 1 lakh rupees. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைக்கும், which is 1,50,000 rupees. இப்போ இங்க நெட் ப்ராஃபிட் பாருங்க 90,000 rupees தான் இருக்கு. ஆனா கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,50,000 இருக்கு. அப்ப இங்க ப்ராஃபிட் இன்அடிக்குவேட்டா இருக்கு. அப்ப இது சிச்சுவேஷன் 3. ஓகேவா? ஏன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நெட் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணும், அதாவது இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நெட் ப்ராஃபிட்டை அபா அண்ட் பபிதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா கொடுத்துடணும். ஓகேவா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா 90,000 இருக்கு இல்லையா, இத வந்து அபா அண்ட் பபிதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோ, தட் இஸ் 50,000 is to 1 lakh அந்த ரேஷியோல நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். So ratio வந்து 50,000 is to 1 lakh, which is 1 is to 2. இதை இன்னும் simplify பண்ணா 1 is to 2. So இப்ப 90,000 என்ன பண்ண போறோம்? 1 is to 2 ரேஷியோல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா சொல்லி அபா அண்ட் பபிதாக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அபாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அபாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 90,000 into 1/3. ஓகேவா? இந்த ரேஷியோல கொடுக்கிறோம் 1/3, which is 30,000 rupees. So அப்ப ஆன்சர் வந்து D 30,000 rupees. So next question பாத்தீங்கன்னா அதே situation, அதுல question number 3 வந்து பபிதா share in profit will be 4 options கொடுத்திருக்காங்க. So இதுக்கான solution என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பபிதாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டை எந்த அக்கௌண்ட்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. ஸோ அதை ஓபன் பண்ணி பபிதாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பபிதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இந்த 90,000ல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பபிதா 90,000 into 2/3, which is 60,000 rupees. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் எல்லாம் போட்டுக்கோங்க. இது MCQ கொஸ்டின். ஓகே, ஸோ பெரிய கொஸ்டினா இருந்துச்சுன்னா நீங்க ஃபார்மெட்லாம் போட்டு போடுங்க. இது ஒரு MCQ கொஸ்டின் அப்படிங்கறதுனால ஜஸ்ட் ஒர்க்கிங்ஸ் மட்டும் காமிச்சா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் 90,000 rupees. அடுத்தது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது டெபிட் சைட்ல வரும், ஏன்னா ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அபாக்கு வந்து 30,000 rupees அண்ட் பபிதாக்கு வந்து 60,000 rupees. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 90,000 rupees. ஓகே, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம், வேற எந்த ஐட்டமும் இல்லை. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் 90,000, டெபிட் சைட் டோட்டலும் 90,000. ஸோ நம்மளுக்கு எந்த பேலன்ஸுமே கிடையாது. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்க நில் தான். அப்போ பபிதாக்கும் அபாக்குமே சரி அவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் கிடையாது, ரெண்டு பேருக்குமே நில் தான். ஸோ பபிதாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் C nil. Next question. Mohan, Suhan and Adit were partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2:1. The fixed capitals were 2 lakh rupees, 1 lakh rupees and 1 lakh rupee respectively. For the year ended 31st March 2023, interest on capital was credited to the accounts at 8% per annum instead of 5% per annum. Pass necessary journal entry. Show your workings clearly. ஸோ இங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? மோகன், சுஹான், அதித் 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. அவங்களோட பிக்சட் கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ உடனே நம்மளுக்கு என்ன கான்செப்ட் ஞாபகத்துக்கு வரணும்?
பிக்ஸ்ட் கேபிட்டல்னா ரெண்டு அக்கௌண்ட் வரும். ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? சோ எங்களோட கேபிட்டல் எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் 31st March 2023 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து 8% per annum அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்திருக்கணும்னா 5% per annum கொடுத்திருக்கணும். பட் 8% per annum தப்பா கொடுத்துட்டாங்க. சோ இது பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? சோ அப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்க, அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. இது 3 marks கொஸ்டின். சோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுறதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணும். சோ அந்த டேபிள் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8%க்கு ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி 5%க்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடுவோம். ஓகே, so interest on capital at 8% which is wrongly credited. okay, தப்பா கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னருக்கும். so first வந்து மோகனுக்கு 2 lakh rupees into 8%. so amount of interest on capital 16,000. அடுத்தது வந்து சுஹானுக்கு 1 lakh into 8% which is 8,000. and அதித்துக்கு வந்து 1 lakh into 8% which is 8,000 rupees. next 5%க்கு எவ்வளவு interest on capital ஒவ்வொரு பார்ட்னருக்கும் கால்குலேட் பண்ணுவோம். so மோகனுக்கு பாத்தீங்கன்னா 2 lakhs into 5% which is 10,000 rupees. சுஹானுக்கு 1 lakh into 5% which is 5,000. and அதித்துக்கு 1 lakh into 5% 5,000 rupees. question என்ன கொடுத்திருக்காங்க, show your workings clearly. so அப்ப workings ப்ராப்பரா காட்டுங்க, அதுக்கு மார்க் உண்டு. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணும். அதனால ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. என்னென்ன காலம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் காலம், நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு நம்ம காலம் ஓபன் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பிக்ஸ்ட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் கீழே ரெண்டு அக்கௌண்ட் வரும். ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த அக்கௌண்ட்ல வரும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். சோ அதனால ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம காலம் ஓபன் பண்றோம். ஓகே, அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது லெட்ஜர் அக்கௌண்ட். சோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் இருக்கும். சோ அதனால ஒவ்வொரு பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்ணுங்க. லாஸ்ட் காலம் ஃபர்மோடது. ஃபர்மோடது நம்ம ப்ரிப்பேர் பண்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைட் இருக்கிறதுனால இங்க ஒரு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். இதுதான் காலம்ஸ். ஓகே, இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8% வந்து தப்பா கொடுத்துட்டாங்க. எது கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பர்சன்டேஜ், 5%. ஸோ ஃபர்ம் என்ன சொல்லுது, நான் 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தப்பா கொடுத்துட்டேன். ஸோ அதை என்கிட்ட ஃபர்ஸ்ட் திருப்பி கொடுங்க, நான் அப்புறம் 5% உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ மோகன், சுஹான், ஆதித் என்ன பண்ண போறாங்க, அவங்க தப்பா ரிசீவ் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8%ஓட அமௌண்ட்டை ஃபர்ம்க்கு ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 8% per annum reversed. சோ மோகன் பாத்தீங்கன்னா 16,000 ரிசீவ் பண்ணதை திருப்பி ரிட்டர்ன் பண்றான். அப்ப அவனோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன ஆகும், குறையும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸை குறைக்குதோ அதெல்லாம் வந்து டெபிட் சைட்ல வரும். ஓகே, சோ அதனால டெபிட் காலம்ல 16,000 போடுறோம். அதே மாதிரி சுஹானும் 8,000 வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ண போறான். அப்ப அவனோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸும் குறையுது. சோ அதனால அவனோட டெபிட் சைட்ல அந்த 8,000 போடுறோம். அதே மாதிரி அதித்துமே 8,000 ரிட்டர்ன் பண்றான். சோ அவனோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறையுது. சோ அவனோட டெபிட் காலம்ல 8,000 போடுறோம். ஓகே, இப்போ இந்த 16,000 plus 8,000 plus 8,000 32,000 இத firm ரிசீவ் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து firm எதெல்லாம் ரிசீவ் பண்ணுதோ, அதாவது இன்கம்மா வரதெல்லாம் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும், கிரெடிட் சைடுல. சோ கிரெடிட் காலம்ல இந்த 32,000 நம்ம போடுறோம். ஏன்னா firm இத வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றதுனால. ஓகே, இப்ப வந்து firm என்ன செய்யுது, கரெக்டான பெர்சன்டேஜ், அதாவது 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குது. இப்ப பார்ட்னர்ஸ் என்ன செய்ய போறாங்க, இந்த கரெக்டான 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். சோ இப்போ பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் காலம்ல நம்ம வந்து இந்த கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல கொடுக்க போறோம். ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% per annum. மோகனுக்கு 10,000, சுஹானுக்கு 5,000 and அதித்துக்கு 5,000.
So இப்போ இந்த 10,000 plus 5,000 plus 5,000 20,000 rupees யார் கொடுத்திருக்காங்க? firm. அப்ப firmக்கு expense. So P&L appropriation account ஓட debit sideல நம்ம expenses எல்லாம் போடுவோம். So அதனால debit columnல இந்த 20,000 போடுறோம். Okay. questionல வந்து interest on capital மட்டும் தான் adjust பண்ணும். So அதை இப்ப adjust பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? balancing figure கண்டுபிடிக்க போறோம். எங்க கண்டுபிடிப்போம்னா firm ஓட columnல கண்டுபிடிக்க போறோம். So firm ஓட debit and credit columnல balancing figure பார்க்க போறோம். So credit total பாத்தீங்கன்னா 32,000 இருக்கு, debit 20,000 தான் இருக்கு. So அப்ப நம்மளுக்கு 12,000 rupees balancing figure debit sideல. P&L appropriation account ஓட debit sideல balancing figure வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? divisible profit அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 12,000ங்கிறது divisible profit. ஓகேவா? இப்ப இந்த 12,000 வந்து என்ன பண்ண போறோம்? மோகன், சுஹான் and அதீத்துக்கு அவங்களோட profit sharing ratioல distribute பண்ண போறோம். So மோகன், சுஹான் and அதீத் என்ன பண்ண போறாங்க? அவங்களோட profit share receive பண்ண போறாங்க. So first எவ்வளவு அவங்களோட profit shareன்னு கண்டுபிடிப்போம். So மோகனுக்கு வந்து 12,000 into 3/6 which is 6,000 rupees. சுஹானுக்கு வந்து 12,000 into 2/6 4,000 and அதீத்துக்கு வந்து 12,000 into 1/6 2,000 rupees. ஓகே, இப்ப இந்த profit share இந்த partners receive பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட current account balance என்ன ஆகும்? increase ஆகும். So எதெல்லாம் current account balance increase பண்ணுதோ அதெல்லாம் credit columnல வரணும். So இந்த amount நம்ம அவங்களோட credit columnல போட போறோம். Okay, so division of profit 12,000 in 3:2:1 ratio. Okay, so மோகனோட credit columnல 6,000, சுஹானோட credit columnல 4,000 and அதீத்தோட credit columnல 2,000 rupees. இப்ப எல்லாமே முடிஞ்சாச்சு. next நம்ம total போடலாம். So மோகனோட current account debit column total first போடுவோம் 16,000. credit column total 16,000. சுஹானோட current account debit column total 8,000, credit column total 9,000. அடுத்தது அதீத்தோட current account debit column total 8,000, credit column total 7,000. அடுத்தது firm or debit column total 32,000, credit column total 32,000. லாஸ்டா நம்ம ஒரு net effect calculate பண்ண போறோம். இந்த net effect எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மோகனோட current account ஓட debit and credit இருக்கு இல்லையா? debit column, credit column. இதோட balancing figure தான். Okay, so இப்போ 16,000 minus 16,000 nil. அதே மாதிரி சுஹானோட current account ஓட debit column and credit column ஓட balancing figure பார்க்கலாம். So 9,000 minus 8,000 1000 and இங்க பாத்தீங்கன்னா 9,000, அதாவது credit column total ஜாஸ்தியா இருக்கனால creditன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது அதீத்தோட current account net effect பாத்தீங்கன்னா 8,000 minus 7,000. So 1,000. இங்க பாத்தீங்கன்னா அதீத்தோட debit column total ஜாஸ்தியா இருக்கு. So debitன்னு போட்டுக்கோங்க. And last firmக்கு 32,000 minus 32,000 nil. இப்ப நம்ம net effect calculate பண்ணியாச்சு. இந்த net effect வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? adjustment entry pass பண்ண போறோம். So entryன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணும்? columns ப்ராப்பரா ஓபன் பண்ணுங்க. date, particulars, LF, debit, credit column. ஓகேவா? இப்ப வந்து யாரோடது டெபிட்ல இருக்கு? அதீத்தோட current account டெபிட்ல இருக்கு. ஓகே, சோ அப்ப அதீத்தோட current account டெபிட் பண்ணுங்க. அண்ட் யாரோடது கிரெடிட்ல இருக்கு? சுஹானோடது. சோ to சுஹான்ஸ் current accountன்னு போடுங்க. ஓகே, அமௌண்ட் வந்து 1,000. ஓகே, இப்ப நம்மளுக்கு நரேஷன் ஒண்ணு எழுதணும். கண்டிப்பா ஜர்னல் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, எந்த என்ட்ரி பாஸ் பண்ணாலும் நரேஷன்ங்கிறத எழுதிடுங்க. அவ்வளவுதான். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். So previous question பார்த்தோம் இல்லையா? அதுக்கே வந்து either or type. இது இன்னொரு question. Manoj and Nitin were partners in the firm sharing profits and losses in the ratio of 2:1. On 31st March 2023, the balances in the capital accounts after making adjustments for profits and drawings were 90,000 and 80,000 respectively. The net profit for the year ended 31st March 2023 amounted to 30,000 rupees. During the year, Manoj withdrew 40,000 rupees and Nitin withdrew 20,000 rupees. Subsequently, it was noticed that interest on capital at 10% per annum was not provided to the partners. Also, interest on drawings to Manoj 3,000 rupees and to Nitin 2,000 rupees was not charged. Pass necessary adjusting entry. Show your workings clearly. Okay, so இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? மனோஜும் நிதினும் partners. அவங்களோட profit sharing ratio 2:1. 31st March 2023 அன்னைக்கு அவங்களோட capital account balance
அதாவது ப்ராஃபிட்ஸ் டிராயிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் 90,000 80,000 இருக்கு. அப்பனா இது க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? அதாவது இயர் எண்டோட கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேபிட்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அடுத்தது நெட் ப்ராஃபிட் அந்த வருஷத்துக்கு 30,000 rupees. மனோஜ் என்ன பண்ணியிருக்கான், 40,000 rupees வித்ட்ரா பண்ணியிருக்கான். நிதின் வந்து 20,000 rupees வித்ட்ரா பண்ணியிருக்கான். இது அவங்களோட டிராயிங்ஸ். ஓகே, சோ என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கல. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மனோஜ்க்கு 3,000 நிதினுக்கு 2,000 வாங்கலாம் அவங்க கிட்ட இருந்து. ஓகே, இதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணல, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து சார்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்ப இது எந்த இதுல வரணும், பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வரணும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் தான் கால்குலேட் பண்ணுவோம். இங்க நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை டிட்டர்மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிளுக்கு போகலாம். சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பிக்ஸட் கேபிட்டல் அப்படிங்கிற வேர்ட் கொடுக்கல, வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அப்ப பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல ஒரே ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். அதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஐட்டம்ஸையும் போட்டுருவோம். சோ அப்போ நம்ம இங்க வந்து கேபிட்டலை டிட்டர்மைன் பண்றதுக்கு, ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடோட அந்த ஃபார்மேட் வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க பர்டிகுலர்ஸ் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா, அப்பதான் அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ க்ளோசிங் கேபிட்டல் வந்து மனோஜுக்கு 90,000 rupees அண்ட் நிதினுக்கு 80,000 rupees. அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எந்த சைடு வரும், கிரெடிட் சைட்ல வரும். நம்ம டெபிட் சைட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணா கிரெடிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸ் பிராட் டவுன், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல்ங்கிறது நம்மளுக்கு டெபிட் சைட்ல தான் வரும் இல்லையா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் போட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் எந்த சைடு வரும், டெபிட் சைட்ல வரும். சோ அடுத்தது டிராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 40,000 20,000. ஓகே, இந்த ரெண்டு ஐட்டம் தான் நம்மளுக்கு வந்து டெபிட் சைடுக்கு கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ போடாதீங்க, ஏன்னா அவங்களே சார்ஜ் பண்ணல. அப்பனா என்ன அர்த்தம், கேபிட்டல் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸே காட்டல அவங்க, அதனால அதை போட வேண்டாம். சரியா? சோ இங்க டிராயிங்ஸை போட்டீங்களா, ப்ராஃபிட் தான் இருக்கு. இந்த ப்ராஃபிட்ங்கிறது கிரெடிட் சைட்ல வரும். சோ அதை மைனஸ் பண்ண போறோம். அப்ப இந்த ரெண்டு ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிப்போம். மனோஜோட டோட்டல் 1,30,000 அண்ட் நிதினுக்கு வந்து 1 lakh. இப்போ இதுல இருந்து ப்ராஃபிட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து 30,000 rupees. இதை அவங்க ரேஷியோ 2:1 ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். 30,000 into 2/3 20,000 rupees மனோஜோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் நிதினுக்கு 30,000 into 1/3 10,000 rupees ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல். So மனோஜோட ஓப்பனிங் கேபிட்டல் 1,30,000 minus 20,000 1,10,000 and நிதினுக்கு வந்து 1 lakh minus 10,000 90,000 rupees. இப்ப நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மனோஜுக்கு வந்து 1,10,000 ஓப்பனிங் கேபிட்டல் இன்டூ 10% which is 11,000 rupees and நிதினுக்கு வந்து 90,000 rupees into 10% which is 9,000 rupees. அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போடலாம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பர்டிகுலர்ஸ் அண்ட் இந்த சம்ல பார்த்தோம் நம்ம பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்ல தான் வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதனால மனோஜ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் நிதின் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியா நம்ம காலம் ஓபன் பண்றோம் அண்ட் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் காலம் ஃபர்மோடது நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணல, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ணல. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம்ஸை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஃபர்ம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இப்போ பார்ட்னர்ஸ் அதை ரிசீவ் பண்ண போறாங்க. ரிசீவ் பண்ண போறாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்.
சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் எந்த சைடு வரணும், கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். சோ இப்ப மனோஜோட கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் நிதினோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல போட போறோம். ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மனோஜோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலம்ல 11,000, நிதினோட கிரெடிட் காலம்ல 9,000. சோ firm என்ன பண்ணிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணிருக்கு. அப்ப அது firmக்கு எக்ஸ்பென்ஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ் எல்லாம் P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும், டெபிட் சைட்ல வரும். சோ இதோட டோட்டல் 20,000 டெபிட் சைட்ல போடுறோம். கிளியர். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து இது வரைக்கும் சார்ஜே பண்ணல. அப்ப பார்ட்னர்ஸ் இப்ப பே பண்ணணும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்ப அவங்க பே பண்ண போறாங்கன்னா உங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், குறையும். அப்ப எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ குறைக்குதோ அதெல்லாம் எந்த சைடு வரணும், டெபிட் சைட்ல வரணும். ஓகேவா? சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ வந்து மனோஜோட கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்லயும் நிதினோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைட்லயும் நம்ம போட போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மனோஜோட டெபிட் சைட்ல 3,000 அண்ட் நிதினோட டெபிட் சைட்ல 2,000. இப்போ இந்த 3,000 2,000 யார் ரிசீவ் பண்ண போறாங்க, firm. ஓகே, அப்போ firmக்கு இது இன்கம். அப்ப P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இன்கம்ல எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு. சோ கிரெடிட்ல இதோட டோட்டல் 5,000 போடலாம். இப்ப இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொடுக்காம இருந்துச்சு. இப்ப அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் firmோட பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ firmோட டெபிட் காலம் பாத்தீங்கன்னா 20,000 அண்ட் கிரெடிட் காலம் 5,000. இப்ப நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 15,000 கிரெடிட் சைட்ல வருது. P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா என்னன்னு சொல்லுவோம், டிவிசிபிள் லாஸ் சொல்லுவோம். கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுன்னா டிவிசிபிள் லாஸ். அப்ப இந்த 15,000ங்கிறது லாஸ். இந்த ஷேர் ஆஃப் லாஸ மனோஜுக்கும் நிதினுக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுக்க போறோம். அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், குறையும். ஏன்னா லாஸ் இல்லையா? சோ அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் குறையுதுன்னா அவங்களோட டெபிட் காலம்ல அவங்களோட ஷேர் ஆஃப் லாஸ போட போறோம். So division of loss 15,000 in the ratio 2:1. So மனோஜோடது பாத்தீங்கன்னா டெபிட் காலம்ல 15,000 into 2/3 which is 10,000 rupees and நிதினுக்கு வந்து டெபிட் காலம்ல 15,000 to 1/3 5,000 rupees. ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போடலாம். இப்போ மனோஜோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் காலம் டோட்டல் 13,000, கிரெடிட் காலம் டோட்டல் 11,000, நிதினோட டெபிட் காலம் டோட்டல் 7,000, கிரெடிட் காலம் டோட்டல் 9,000 அண்ட் ஃபர்ம்க்கு பாத்தீங்கன்னா டெபிட் காலம் டோட்டல் 20,000, கிரெடிட்டும் 20,000. நெக்ஸ்ட் நெட் எஃபெக்ட் போட போறோம். நெட் எஃபெக்ட் வந்து மனோஜோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலமோட டிஃபரன்ஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா 13,000 minus 11,000 which is 2,000 rupees. டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கனால டெபிட்னு போடுங்க. அண்ட் நிதினோட கேபிட்டல் அக்கௌண்டோட நெட் எஃபெக்ட் வந்து 9,000 minus 7,000 which is 2,000. இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் 20,000 minus 20,000 nil. நெட் எஃபெக்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். சோ இங்க வந்து நம்மளுக்கு என்ட்ரி யாரோடது டெபிட்ல இருக்கு, மனோஜோடது. சோ மனோஜஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் யாரோடது கிரெடிட்ல இருக்கு, நிதின். சோ நிதின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம் டு நிதின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ அமௌண்ட் வந்து 2,000 2,000. ஓகே, இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. அவ்வளவுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Next question. Abhay, Boris and Chetan were partners in a firm sharing profits in the ratio 5:3:2. Boris was guaranteed a profit of 95,000 rupees. Any deficiency on this account was to be borne by Abhay and Chetan equally. The firm earned a profit of 2 lakh rupees for the year ended 31st March 2023. The amount given by Abhay to Boris as guaranteed amount will be. So 4 options கொடுத்திருக்காங்க. இங்க வந்து அபே, போரிஸ், சேத்தன் 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. போரிஸ்க்கு வந்து 95,000 rupees மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சு, அதாவது இந்த 95,000 rupees வரல, அதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை வந்து அபே அண்ட் சேத்தன் வந்து ஈக்குவலா அந்த டிஃபிஷியன்சியை போன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு, 2 lakh rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கு அந்த வருஷத்துல. சோ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, அபே வந்து போரிஸ்க்கு எவ்வளவு கேரண்டீட் அமௌண்டா அந்த டிஃபிஷியன்சில எவ்வளவு வந்து அபே போன் பண்றான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அபே வந்து அந்த டிஃபிஷியன்சியை கொடுக்கணும்ல போரிஸ்க்கு. சோ அந்த டிஃபிஷியன்சில அபே என்ன போன் பண்ணிருக்கான் அப்படின்றதுதான் இங்க கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 lakh rupees நெட் ப்ராஃபிட்ட அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 5:3:2. சோ அபேயோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 2 lakhs into 5/10 1 lakh. நெக்ஸ்ட் போரிஸோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 2 lakhs into 3/10 60,000 அண்ட் சேத்தனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 2 lakh into 2/10
which is 40,000 rupees. ஓகே, இப்ப யாருக்கு வந்து கேரண்டி கொடுத்திருக்காங்க? போரிஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் மினிமம் கேரண்டிட் ப்ராஃபிட்? 95,000. பட் போரிஸோட ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு? 60,000 தான் வந்திருக்கு. அப்ப இங்க டிஃபிஷியன்சி இருக்கு. அந்த டிஃபிஷியன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது guaranteed profit 95,000 minus actual share of profit 60,000. So 95,000 minus 60,000, 35,000 deficiency. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? deficiency இருந்தா அதை அபேயும் சேர்த்தனும் ஈக்குவலா போன் பண்ணுவாங்க. So அப்ப இந்த 35,000 அபேயும் சேர்த்தனும் என்ன பண்ண போறாங்க? ஈக்குவலா போன் பண்ண போறாங்க. So அபே எவ்வளவு இந்த deficiencyல போன் பண்றான், சேத்தன் எவ்வளவு போன் பண்றான்னு பார்ப்போம். So அபேக்கு வந்து 35,000 to 1 by 2, 17,500 and சேத்தன் வந்து 35,000 to 1 by 2, 17,500. So இங்க question என்ன கேட்டிருக்காங்க? The amount given by Abe to Boris as guaranteed amount. So guaranteed amount அதாவது இந்த 95,000ல 35,000 deficiency இருந்திருக்குல்ல, இதுல அபே எவ்வளவு கொடுக்க போறான் deficiency அப்படின்னா 17,500. Okay, so அப்ப answer A, 17,500. Next question, which of the following items cannot be recorded in capital account of partners if the capital accounts of partners are fixed? So question நல்லா புரிஞ்சுக்கோங்க. partners ஓட capital account fixed இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்திருக்கிற எந்த ஐட்டம்ஸ் வந்து அந்த partners capital accountல வராது. இப்ப partners capital account fixed இருந்தா ரெண்டு அக்கௌண்ட் வரும். ஒன்னு வந்து partners capital account, இன்னொன்னு partners current account. ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? பிக்ஸட் கேபிட்டல்லா இருக்கு, அதுல வந்து ரெண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். கீழே கொடுத்திருக்கிற எந்த ஐட்டம் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. drawings, withdrawal of capital, introduction of additional capital, opening balance of capital. opening balance of capitalங்கிறது brought down balance. இது partners capital accountல வரும். அண்ட் இங்கே நம்மளுக்கு என்ன நேம் வந்திருக்கு? கேபிட்டல் அப்படின்னு இருக்கு. அடுத்தது அடிஷனல் கேபிட்டல். எகைன் இங்குமே கேபிட்டல் நம்ம சொல்றோம், அப்ப இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். அடுத்து கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க, எகைன் இதுவும் கேபிட்டல் தான், சோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். பட் டிராயிங்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த டிராயிங்ஸ் எங்க போகணும்? பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் போகணும். ஓகே, அப்ப டிராயிங்ஸ் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வராது if partners capital account is fixed. So A, drawings. Next question, on 1st January 2023, Abhishek, a partner, advanced a loan of 3 lakh to the firm. In the absence of partnership agreement, the amount of interest on the loan for the year ending 31st March 2023 will be A, 18,000 rupees, B, 4,500 rupees, C, 9,000 rupees and D, no interest will be provided. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? 1st January 2023 அன்னைக்கு அபிஷேக் இவன் ஒரு பார்ட்னர், இவன் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கான் 3 lakh rupees, which means பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கான். ஓகேவா? பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லாத போது என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் வந்து ஃபர்ம் பே பண்ணணும் பார்ட்னருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுக்கும் போது ஃபர்ம் என்ன செய்யணும்? பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லாத போது 6% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி கேட்கல, இங்க என்ன அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும், அப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ 3 lakhsக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லாத போது ஒரு பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருந்தா ஃபர்ம் வந்து என்ன செய்யணும்? 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அது வந்து லோன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பே பண்ணணும். ஓகே, சோ இப்ப வந்துட்டு நம்ம இந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். சோ 3 lakhsல 6%. ஓகே, இது தெரியும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 1st January அன்னைக்கு தான் லோனே கொடுத்திருக்கான். அப்ப 1st Januaryல இருந்து இயர் அண்ட் 31st March வரைக்கும் தான், இந்த டைம் பீரியட் வரைக்கும் தான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ January 1stங்கிறதுனால ஃபுல் January எடுத்துக்கிறோம், February எடுத்துக்கிறோம் அண்ட் March 31stங்கிறதுனால ஃபுல் மார்ச்சும் எடுத்துக்கிறோம். சோ 3 months பீரியடுக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்றோம். Okay, so 3 lakhs into 6 by 100 into 3 by 12, okay, which is 4,500 rupees. அப்ப நம்மளுக்கு option B தான் correct, 4,500. previous question பார்த்தோம்ல, அது either or choice question. So இதுல the part B question என்னங்கறத பார்க்கலாம். If a partner withdraws a fixed amount at the end of each quarter, interest on drawings will be charged for dash months. A 9 months, B 7.5, C 6 months and D 4.5 months.
சோ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, ஒரு பார்ட்னர் வந்து ஒவ்வொரு குவார்டர் எண்ட்ல ஒரு பிக்ஸட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க ஆவரேஜ் பீரியட் வந்து 4.5 months end of each quarter அப்படின்னு சொல்லும்போது. அடுத்த question, Neeru and Meetu are partners in a firm with capitals of 2 lakh rupees and 1,50,000 rupees respectively. If the firm had earned a profit of 17,500 rupees for the year ended 31st March 2023, then interest on capital at 10% per annum would be A. Neeru 15,000 rupees, Meetu 20,000 rupees. B. Neeru 8,750 rupees, Meetu 8,750 rupees. C. Neeru 20,000 rupees, Meetu 15,000 rupees. And D. Neeru 10,000 rupees, Meetu 7,500 rupees. So இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க, நீருவும் மீத்துவும் பார்ட்னர்ஸ், அவங்களோட கேபிட்டல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல்ஸ். ஓகேவா, அடுத்தது அந்த firm 17,500 rupees ப்ராஃபிட் earn பண்ணிருக்கு. அண்ட் நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annumக்கு எவ்வளோ இருக்கும் நீருக்கும் மீத்துக்கும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நீருக்கும் மீத்துக்கும் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் நீரு வந்து 2 lakh rupees into 10% which is 20,000 rupees. அண்ட் மீத்துவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,50,000 rupees into 10% 15,000 rupees. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்க 35,000 rupees இருக்கு. பட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, 17,500 rupees தான் இருக்கு. அப்ப ப்ராஃபிட் இந்த கேஸ்ல இன்அடிக்குவேட்டா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல இந்த நெட் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அவங்களோட ரேஷியோ என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோ 20,000 is to 15,000. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 4:3 வருது. ஸோ இப்போ இந்த 4:3 ரேஷியோல இந்த 17,500 நம்ம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ நீருவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 17,500 into 4/7 which is 10,000 rupees. அண்ட் மீத்துவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 17,500 into 3/7 which is 7,500 rupees. ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் டி, நீருக்கு வந்து 10,000 rupees, மீத்துக்கு 7,500 rupees. Next question, Raju, Sohan and Tina are partners in a firm sharing profits and losses in the ratio of 2:2:1. Tina is guaranteed a minimum amount of 40,000 rupees as share of profit every year. Any deficiency arising on that account shall be borne by Raju. If profit of the firm for the year ended 31st March 2023 is 1,60,000 rupees, Raju will bear a deficiency of A. 8,000 rupees, B. 40,000 rupees, C. 48,000 rupees and D. 4,000 rupees. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ராஜு, சோஹன், டீனா 3 பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:2:1. அண்ட் டீனாக்கு வந்து மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டா 40,000 rupees சொல்லியிருக்காங்க. இந்த 40,000 rupeesல ஏதாவது டிஃபிஷியன்சி வந்தா அதை ராஜு மட்டும் போன் பண்ணுவான். ஏன்னா ராஜு தான் இங்க வந்து கேரண்டி கொடுத்துருக்கான். ஸோ அப்ப அதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அது ராஜு மட்டும் தான் போன் பண்ணுவான். ஓகே, ஃபர்மோட ப்ராஃபிட் வந்து 1,60,000 rupees சொல்லியிருக்காங்க. அப்ப டிஃபிஷியன்சி ராஜு எவ்வளவு போன் பண்ணுவான் அப்படின்னு கேட்டு இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ப்ராஃபிட் 1,60,000 பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:2:1. ஸோ ராஜுவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 1,60,000 into 2/5 which is 64,000 rupees. சோஹனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 1,60,000 into 2/5 64,000 rupees. அண்ட் டீனாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 1,60,000 into 1/5 which is 32,000 rupees. ஓகே, இப்ப வந்து யாருக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க, டீனாக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட், மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் 40,000 rupees. டீனாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, 32,000 rupees தான் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபிஷியன்சி இருக்கு, டீனாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல 40,000 மினிமம் கேரண்டீட், அதுல இருந்து 32,000 போச்சுன்னா 8,000 rupees டிஃபிஷியன்சி. இப்ப இந்த டிஃபிஷியன்சியை யார் போன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அத ராஜு தான் போன் பண்ணுவான். சோ அப்போ ராஜு எவ்வளவு போன் பண்ணும், இந்த 8,000 rupeesயும் போன் பண்ணும். சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8,000 rupees. ஆப்ஷன் A.
Read the following hypothetical situation and answer questions number 10 and 11 on the basis of the given information. Vivek and Nisha were partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. On 1st April 2022, the capitals were 8 lakh rupees and 4 lakh rupees respectively. On 1st July 2022, Vivek introduced additional capital of 2 lakh rupees. During the year, Vivek's drawings were 40,000 rupees while drawings of Nisha were 80,000 rupees. As per the partnership agreement, interest on capital is allowed at 6% per annum. Interest on drawings will be charged at 5% per annum. The net profit for the year ended 31st March 2023 amounted to 6,50,000 rupees. So, இங்க ஒரு hypothetical situation கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம question number 10 and 11க்கு answer கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா விவேக்கும் நிஷாவும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. 1st April 2022 அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல்ஸ் 8 lakh rupees 4 lakh rupees. ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா இயர் எண்டுங்கிறது 31st March 2023. ஸோ அப்போ 1st April 2022 ஓட கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல். அந்த இயர்ல பாத்தீங்கன்னா 1st July 2022 அன்னைக்கு விவேக் வந்து அடிஷனல் கேபிட்டல் 2 lakh rupees இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் டியூரிங் த இயர் விவேக் வந்து 40,000 டிராயிங்ஸா எடுத்திருக்கான் அண்ட் நிஷா வந்து 80,000 டிராயிங்ஸா எடுத்திருக்கா. ஸோ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum கொடுக்கணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 5% per annum சார்ஜ் பண்ணும். ஓகே, நெட் ப்ராஃபிட் வந்து 6,50,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக்கோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விவேக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 48,000 rupees, ஆப்ஷன் பி 60,000 rupees, ஆப்ஷன் சி 57,000 rupees அண்ட் ஆப்ஷன் டி 24,000 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். ஓகேவா, இங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க 1st April 2022. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் விவேக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓப்பனிங் கேபிட்டல்ல 1/4/2022 இருந்து 31st March 2023 வரைக்கும் இருக்கு. அமௌண்ட் வந்து 8 lakh rupees அண்ட் 6% அதுல. ஸோ விச் இஸ் 48,000 rupees. அடுத்தது பாத்தீங்கன்னா விவேக் வந்து அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்கான். அப்ப அந்த அடிஷனல் கேபிட்டலுக்குமே ஃபார்ம் என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணும். பட் இங்க பாத்தீங்கன்னா இது 1st July 2022 அன்னைக்கு தான் இந்த அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்கான். சோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றது 1st July 2022 இருந்து 31st March 2023 வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ணும். இது ஓப்பனிங் கேபிட்டல் பாருங்க ஹோல் இயர்க்கு இருக்கிறதுனால நம்ம டைம் பீரியட் அந்த ஹோல் இயர் எடுத்து அப்படியே நம்ம 48,000 கால்குலேட் பண்ணும். பட் இங்க அடிஷனல் கேபிட்டல் மிட் ஆஃப் த இயர் 1st July அன்னைக்கு தான் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான். சோ எந்த டேட்ல அவன் அந்த அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்கானோ அந்த டேட்ல இந்த இயர் எண்ட் வரைக்கும் தான் firm வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணும். சோ அப்ப அடிஷனல் கேபிட்டல் 2 lakh rupees into 6% into 9/12 in the time period. ஓகேவா, so interest on capital 9,000. அப்ப total interest on capital விவேக் எவ்வளோ 57,000 rupees. so இந்த 57,000 rupees தான் விவேக்கு payable interest on capital. அப்போ ஆப்ஷன் சி 57,000 தான் ஆன்சர். இதே hypothetical situationக்கு நம்ம question number 11க்கு ஆன்சர் கொடுக்கணும். question number 11 வந்து the amount of interest on drawings of Nisha would be option A 2,000 rupees, B 1,000 rupees, C 4,000 rupees and D 4,800 rupees. So Nisha ஓட amount of interest on drawings calculate பண்ணணும். இப்போ நம்ம interest on drawings ஓட formula என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Total drawings into rate of interest by 100 into average period divided by 12. Total drawings அப்படின்றது நம்மளுக்கு questionல வந்து drawings per month இல்ல per quarterக்கு அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம ஒரு வருஷத்துக்கு அதை கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு total drawings கிடைக்கும். இப்ப இந்த questionல பாருங்க நிஷாவோட drawings 80,000 rupees அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல per month per quarter எதுவுமே கொடுக்கல. அப்ப இதை ஒரு வருஷத்துக்கான drawings-னு எடுத்துக்கிறோம். அதுதான் total drawings. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 5% கொடுத்திருக்காங்களா, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஆவரேஜ் பீரியட் இந்த கொஸ்டின்ல பாருங்க நம்மளுக்கு வந்து பிகினிங் ஆஃப் த மந்தா எண்ட் ஆஃப் த மந்தா எதுவுமே கொடுக்கல, டியூரிங் த இயர்னு கொடுத்திருக்காங்க. அந்த வருஷத்துல அவ 80,000 rupees எடுத்திருக்கா. அப்ப ஆவரேஜ் பீரியட் 6ன்னு எடுத்துக்கணும். எப்பவுமே ஆவரேஜ் பீரியட போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அப்படியே அந்த டோட்டல் டிராயிங்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட போட்டுருவாங்க, ஆவரேஜ் பீரியட மறந்துடுவாங்க. சோ மறந்துடாதீங்க, ஆவரேஜ் பீரியட் போடுங்க. இங்க டியூரிங் த இயர் 80,000 rupees எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னதுனால ஆவரேஜ் பீரியட் நம்ம 6ன்னு எடுக்கிறோம். இதே வந்து பிகினிங் ஆஃப் த மந்த் எண்ட் ஆஃப் த குவார்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்திருந்தா அப்ப நீங்க என்ன ஆவரேஜ் பீரியட் கரெக்டா வருமோ அதை போடுங்க. இந்த கேஸ்ல நம்ம 6ன்னு போடுறோம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டோட்டல் டிராயிங்ஸ் 80,000 into 5/100 into ஆவரேஜ் பீரியட் 6/12.
which is 2000 rupees. இதுதான் வந்து நிஷாவோட interest on drawings. So option A 2000 rupees. இதுதான் answer. Next question, Chaman, Berman and Aman were partners in the firm sharing profits and losses in the ratio of 3:2:1. Aman was guaranteed a minimum amount of 60,000 rupees as a share of profit every year. The net profit for the year ended 31st March 2023 amounted to 1,20,000 rupees. Pass necessary journal entries in the books of the firm showing distribution of profit among the partners. So இங்க questionல வந்து நம்மளுக்கு Chaman, Berman, Aman மூணு பேரும் partners கொடுத்திருக்காங்க and அவங்களோட profit sharing ratio 3:2:1. அமனுக்கு வந்து மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டா 60,000 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபர்மோட நெட் ப்ராஃபிட் வந்து 1,20,000 rupees. ஓகே, இங்க அமனுக்கு யார் மினிமம் கேரண்டி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா சமனும் பர்மனும். யார் கொடுத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்லலைன்னா அது ஆப்வியஸா யாரு? சமனும் பர்மனும் ரிமைனிங் பார்ட்னர்ஸ். ஓகே, அதே மாதிரி அம்மனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல டிஃபிஷியன்சி வந்துச்சு, அதாவது மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் 60,000 வரணும், அதுல ஏதாவது டிஃபிஷியன்சி வந்துச்சுன்னா அதை சமன் அண்ட் பர்மன் தான் போன் பண்ணணும். பட் எந்த ரேஷியோல போன் பண்ணுவாங்கங்கிறது கொடுக்கல. அப்ப அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 இருக்கு இல்லையா, அதுலதான் போன் பண்ணுவாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க்கிங்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இந்த நெட் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2:1. சமனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 1,20,000 into 3/6 which is 60,000 rupees. நெக்ஸ்ட் பர்மனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1,20,000 into 2/6 which is 40,000 rupees. அண்ட் அம்மனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 1,20,000 to 1/6 which is 20,000 rupees. ஓகே, இப்போ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யாருக்கு மினிமம் கேரண்டி கொடுத்திருக்காங்க? அம்மனுக்கு. எவ்வளோ? 60,000 rupees. பட் அம்மனோட ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000 rupees. ஸோ எவ்வளோ டிஃபிஷியன்சி? 60,000 minus 20,000 which is 40,000 rupees deficiency. இப்போ இந்த 40,000 யார் போன் பண்ணும்? சமனும் பர்மனும். அண்ட் இதை எந்த ரேஷியோல போன் பண்ண போறாங்க? வேற எந்த ரேஷியோ கொடுக்காதனால அவங்களோட ஓல்ட் ரேஷியோ 3:2 ரேஷியோலயே போன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு deficiency to be borne by Chaman and Berman in the ratio 3:2. So Chaman எவ்வளவு போன் பண்ண போறான்? 40,000 into 3/5 which is 24,000 rupees and Berman வந்து 40,000 into 2/5 which is 16,000 rupees. ஓகே, இப்போ இந்த calculation முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போலாம். உங்களை ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொன்னா ப்ராப்பரா ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸ் நேம் பண்ணுங்க, அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி எழுதுங்க, அதுக்கு நரேஷன் எழுதுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ ஹெட்டிங் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் சமன், பர்மன், அமன், ஜேர்னல் என்ட்ரிஸ், காலம்ஸ் வந்து டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், இந்த நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட்டை நம்ம கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல. ஸோ என்ன எழுதுவோம்? by profit and loss account. So journal entry என்ன வரும்? Profit and loss account debit to P&L appropriation account. P&L எழுதாதீங்க, profit and loss appropriation account. எங்கேயுமே abbreviations யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? So இப்போ amount வந்து 1,20,000 rupees, 1,20,000 rupees. இதுக்கு நரேஷன் மறக்காம எழுதிடுங்க. being net profit transferred to P&L appropriation account. ஓகே, நான் சொல்லும்போது P&L appropriation சொல்றேன், பட் நீங்க எழுதும்போது profit and loss அப்படிங்கறத தெளிவா எழுதுங்க. எங்கேயுமே abbreviations யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அடுத்தது இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நம்ம இந்த 1,20,000 போட்டோம். வேற எந்த ஐட்டமே கிடையாது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. ஸோ இதே தான் நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட். இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்ல பார்ட்னர்ஸ்க்கு, அந்த என்ட்ரியை நம்ம போடுவோம். ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டிவிசிபிள் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சமன்ஸ் கேபிட்டல், டு பர்மன்ஸ் கேபிட்டல், டு அமன்ஸ் கேபிட்டல். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 1,20,000. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் பார்ட்னர்ஸ்க்கு 60,000, 40,000, 20,000. ஸோ இதுக்கு என்ட்ரி போட்டுக்கோங்க. being profit distributed among the partners in the ratio 3:2:1. நரேஷன் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃபிஷியன்சியை போன் பண்றாங்கல்ல சமன் அண்ட் பர்மன், அதுக்கான என்ட்ரி. இப்போ சமன் என்ன செய்யறான்? 24,000 அமன் கொடுக்குறான். அதே மாதிரி பர்மனும் 16,000 rupees அமன் கொடுக்குறான். அப்ப சமனும் பர்மனோட கேபிட்டல் என்ன ஆகும்? குறையும்.
சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைக்குதோ அதெல்லாம் எந்த சைடு வரும், டெபிட் சைட்ல வரும். அப்ப சமன் அண்ட் பர்மனோட கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறையுது. சோ அதனால அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெபிட் பண்ணிப்போம். சமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பர்மன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். இப்போ அம்மன் என்ன செய்யறான், ரிசீவ் பண்றான். சோ அப்ப அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். அப்ப அம்மனோட கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணுவோம் டு அம்மன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சோ சம்மன் எவ்வளவு கொடுக்குறான், 24,000, பர்மன் 16,000. எவ்வளவு ரிசீவ் பண்றான் அம்மன், 40,000 ரிசீவ் பண்றான். சோ இதுக்கான நரேஷன் being deficiency of Aman met by Chaman and Burman in the ratio 3:2. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Next question, A and B were partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. On 1st April 2021, the balances in the capital accounts were 1,50,000 rupees and 2 lakh rupees respectively. The partnership deed provided that interest on partners' capital will be allowed at 10% per annum. During the year ended 31st March 2022, the firm incurred a loss of 10,000 rupees. Interest on A's capital will be A 15,000 rupees, B 9,000 rupees, C nil and D 6,000 rupees. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, A and B partners, அவங்களோட profit sharing ratio 3:2. 1st April அன்னைக்கு அவங்களோட capital balance 1,50,000 rupees and 2 lakh rupees கொடுத்திருக்காங்க. And partnership deedல வந்து interest on capital 10% per annum allow பண்ணலாங்கிற provision இருக்கு. And அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா firm வந்து loss incur பண்ணிருக்கு 10,000 rupees. நம்மளோட question என்ன, A யோட interest on capital எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சோ ப்ரொவிஷன்ஸ் என்ன, கேஸ் 1 வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. இங்க பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு. ஓகே, கேஸ் 3 வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வேர்டே கொடுக்கல, சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அப்ப கேஸ் 3யும் கிடையாது. அப்ப நம்மளுக்கு கேஸ் 2 தான். கேஸ் 2 என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஷிப் டீட்ல ப்ரொவிஷன்ல இருக்கும், பட் அது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்மளுக்கு சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கல. அப்போ நம்மளுக்கு கேஸ் 2ல 3 சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், லாஸ் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் 2 சிச்சுவேஷன் என்னது, ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு, அது வந்து சிச்சுவேஷன் 2. அண்ட் சிச்சுவேஷன் 3 வந்து ப்ராஃபிட் இன்அடிக்குவேட்டா இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல அந்த ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா கொடுக்கணும். சோ இப்போ இது வந்து கேஸ் 2. ஏன்னா நம்மளுக்கு சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கல. அதுல என்ன சிச்சுவேஷன் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் அது லாஸ் இருந்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. இங்க firm வந்து லாஸ் இன்கர் பண்ணிருக்கு, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. அப்ப C தான் ஆன்சர், nil. Next question, dash is the basis of relationship between partners to run the partnership business. A offer, B agreement, C understanding, D acceptance. So இங்க question என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ரன் பண்றதுக்கு பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்போட பேசிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள எப்ப வரும், பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான். அப்ப இங்க ஆன்சர் வந்து அக்ரிமெண்ட். ஓகே, next question, assertion reason question. Assertion வந்து interest on partners loan is debited to profit and loss appropriation account. Reason வந்து interest on partners loan is a charge against profit அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 4 options கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப assertion என்ன கொடுத்திருக்காங்கன்னா, profit and loss appropriation accountோட டெபிட் சைட்ல நம்ம interest on partners loan போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, interest on partners loan வந்து charge against profit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அப்படிங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் தான். சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், ஃபர்ம்க்கு இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஓகே, சோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபர்ம் வந்து ஒரு வருஷத்துல அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணியிருந்தாலும் சரி இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பே பண்ணணும். அப்ப இந்த சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல தான் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அப்படிங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். ஓகே, அப்ப இது எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைடு வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடு கிடையாது. சோ அசர்ஷன் தப்பு, ரீசன் கரெக்ட். சோ பி தான் கரெக்டான ஆப்ஷன். அசர்ஷன் இஸ் ராங் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். Next question, Raman, Mannan and Naman were partners sharing profits in the ratio of 2:1:1. Raman withdrew 3,000 rupees every month and Mannan withdrew 4,000 rupees every month. Interest on drawings at 6% per annum
was charged, whereas the partnership deed was silent about interest on drawings. Show your workings clearly. Pass the necessary adjustment entry to rectify the error. So இங்க questionல வந்து ராமன், மன்னன் and நமன் வந்து பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1:1. ராமன் என்ன பண்றான், ஒவ்வொரு மாசமும் 3000 rupees வித்ட்ரா பண்றான் அண்ட் மன்னன் வந்து 4000 rupees ஒவ்வொரு மாசமும் வித்ட்ரா பண்றான். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 6% per annum அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிடுச்சு ஃபர்ம். ஆனா பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ பத்தி எதுவுமே சொல்ல. பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ண கூடாது. பட் இங்க தப்பா என்ன பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ ஃபர்ம் சார்ஜ் பண்ணிடுச்சு. சோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிய பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இது பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும். சோ அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிய பாஸ் பண்ணலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணிப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார்முலா டோட்டல் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 இன்டு ஆவரேஜ் பீரியட் பை 12. ஓகே, சோ டோட்டல் டிராயிங்ஸ் அப்படின்றது இப்ப இங்க பாத்தீங்கன்னா ராமனுக்கும் மன்னனுக்கும் ஒரு மாசத்துக்கான டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், 12 monthsக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிராயிங்ஸ் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ டோட்டல் டிராயிங்ஸ் அப்படின்றது இத 12 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க 6% கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆவரேஜ் பீரியடுக்கு இங்க அவங்க பிகினிங் ஆஃப் த மந்த் வித்ட்ரா பண்றாங்களா, எண்ட் ஆஃப் த மந்த் வித்ட்ரா பண்றாங்களா, மிடில் ஆஃப் த மந்த் எதுவுமே கொடுக்கல. அப்ப ஆவரேஜ் பீரியட நம்ம 6ன்னு எடுத்துக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா 6ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப கால்குலேட் பண்ணலாம். ராமனுக்கு வந்து 3000 into 12 total drawings. Okay, rate of interest 6/100 into average period 6/12, which is 1080 interest on drawings ராமனுக்கு. நெக்ஸ்ட் வந்து மன்னனுக்கு பாத்தீங்கன்னா 4000 into 12 total drawings into rate of interest 6/100 into 6/12 average period. So மன்னனோட interest on drawings 1440. சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் தான் தப்பா கொடுத்துட்டாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணும். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேஷன் முடிச்சாச்சு. இப்ப பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிளுக்கு போகலாம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல வந்து பிக்ஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிற வேர்ட் இல்லாதனால ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு காலம் ஓபன் பண்றோம். அண்ட் ஃபர்ம் வந்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ பத்தி எதுவும் கொடுக்கல. அப்போ ஃபர்ம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ சார்ஜ் பண்ணிருக்க கூடாது. ராமனும் மன்னனும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ ஃபர்ம்க்கு பே பண்ணிட்டாங்க. சோ இப்போ ஃபர்ம் என்ன செய்யுது, நான் தப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன், சோ உங்ககிட்ட ரீபே பண்ணிடுறேன், திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ ராமனும் மன்னனும் என்ன செய்ய போறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ திரும்பி ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அது கேபிட்டல் அக்கௌண்டோட எந்த சைடு வரணும், கிரெடிட் சைடுல. அப்ப ராமன் அண்ட் மன்னனோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம இந்த அமௌண்ட்டை போட போறோம். ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் at 6% per annum reversed. சோ ராமனோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல 1080 அண்ட் மன்னனோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல 1440. ஓகே, இப்ப ஃபர்ம் என்ன பண்ணிடுச்சு, இதை திருப்பி கொடுத்துருச்சு. அப்ப ஃபர்ம்க்கு இது எக்ஸ்பென்ஸ். ஓகே, சோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் போடுவோம். சோ டெபிட் காலம்ல இதோட டோட்டல் 2520 போட்டுக்கிறோம். ஓகே, இங்க வேற எந்த ஐட்டம்ஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. சோ ஃபர்மோட காலமை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கறனால நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் இந்த சைடு வருது, கிரெடிட் சைடுல அதே 2520. ஓகே, P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைடுல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது டிவிசிபிள் லாஸ்ன்னு சொல்லுவோம். சோ இப்போ இது லாஸ். இந்த லாஸ பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓகே, சோ இப்ப லாஸ் என்ன பண்ணும், கேபிட்டல் பேலன்ஸ குறைக்கும். அப்ப எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ குறைக்குமோ அதுல என்ன செய்யணும், கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல போடணும். அப்ப ராமனோட கேபிட்டல் அக்கௌண்ட், மன்னனோட கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் நம்மனோட கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல அவங்களோட ஷேர் ஆஃப் லாஸ நம்ம போடலாம். ஓகே, சோ 2520 into 2/4. ராமனோட ஷேர் ஆஃப் லாஸ் வந்து 1260, மன்னனுக்கு வந்து 2520 into 1/4 630 அண்ட் நம்மனுக்கு 2520 into 1/4 630. ஓகே, சோ இப்போ இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போடலாம். இப்போ ராமனோட கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 1260, கிரெடிட் காலம் டோட்டல் 1080, மன்னனோட டெபிட் காலம் டோட்டல் 630 அண்ட் கிரெடிட் 1440. நம்மனோட டெபிட் காலம் டோட்டல் 630 அண்ட் கிரெடிட்க்கு nil. அண்ட் ஃபர்மோட டெபிட் காலம் டோட்டல் 2520, கிரெடிட்க்கு 2520. இப்போ நெட் எஃபெக்ட் போடலாம். ஓகே, ராமனோட கேபிட்டல் அக்கௌண்டோட நெட் எஃபெக்ட் வந்து 1260 minus 1080 which is 180
இங்க வந்து டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்குன்னா டெபிட்னு எழுதுறோம். அடுத்தது மன்னனோட நெட் எஃபெக்ட் வந்து 1440 minus 630 which is 810. இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ கிரெடிட்னு போட்டுக்கலாம். நம்மனோட கேபிட்டல் அக்கௌண்டோட நெட் எஃபெக்ட் வந்து 630 minus nil which is 630 and டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கனால டெபிட்னு போடுறோம் and firmக்கு nil. இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இப்ப நம்மளுக்கு டெபிட்ல யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு? ராமனோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு, நம்மனோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம் அண்ட் மன்னனோட கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கு. சோ மன்னனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கலாம். சோ என்ட்ரி வந்து ராமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், நம்மன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ அமௌண்ட் வந்து ராமனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேரா 180, நம்மனுக்கு வந்து 630 அண்ட் மன்னனுக்கு வந்து 810. இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல, அது ஒரு ஐதர் ஆர் சாய்ஸ் கொஸ்டின். அதோட இன்டர்னல் சாய்ஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, Arun and Varun were partners sharing profits in the ratio of 3:2. The capitals were 50,000 rupees and 30,000 rupees respectively. Partnership deed provided for interest on capital at 6% per annum to Arun and Varun and quarterly salary of 1,000 rupees to Varun. Arun had given a loan of 1 lakh rupees on 1st October 2021 to the firm without any agreement about interest. For the year 2021-22, the profits earned were 26,800 rupees. Prepare profit and loss appropriation account of the firm for the year ended 31st March 2022. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? அருண் வருண் பார்ட்னர்ஸ், அவங்களோட profit sharing ratio 3:2. அவங்களோட கேபிட்டல் வந்து 50,000, 30,000 rupees. பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அண்ட் வருணோட குவார்டர்லி சேலரி வந்து 1,000 rupees. ஓகே, சோ அருண் வந்து என்ன பண்ணிருக்கான்? ஃபர்முக்கு 1 lakh rupees லோன் கொடுத்திருக்கான் 1st October 2021 அன்னைக்கு. எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே இன்ட்ரெஸ்ட பத்தி இல்லாம. ஓகே, ஒரு பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்தா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது firm வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு கொடுக்கணும்? 6% per annum. ஓகே, சோ அப்ப அதை இங்க நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 26,800 கொடுத்திருக்காங்க. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ இந்த ப்ராஃபிட்ங்கிறது நெட் ப்ராஃபிட். சோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 26,800 போட்டாச்சு. இப்போ அருண் என்ன பண்ணிருக்கான்? லோன் கொடுத்திருக்கான். அப்ப ஃபர்ம் என்ன செய்யணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். அக்ரிமெண்ட் இல்லாத போதும் ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6% per annum கொடுக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அப்ப இதை எங்க நம்ம காட்டியிருக்கணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டியிருக்கணும். சோ அதை எக்ஸ்பென்ஸா நம்ம காட்டும் போது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். பட் இவங்க அதை காட்டாததுனால நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மைனஸ் பண்ணிட்டு நெட் ப்ராஃபிட்டா அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். ஓகே, சோ லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணும்? 1 lakh rupees கொடுத்திருக்கான். ரேட் வந்து 6% அண்ட் எந்த டேட்ல கொடுத்திருக்கான்? 1st April. So sorry, 1st October. அப்ப 1st Octoberல இருந்து 31st March வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். So 1st October to 31st March வந்து 6 months பீரியடுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணுவோம். So 1 lakh into 6/100 into 6/12. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 3,000 rupees. So 26,800 minus 3,000, 23,800 வந்து நெட் ப்ராஃபிட். ஓகே, இப்ப இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ். அதனால டெபிட் சைட்ல நம்ம போட போறோம். சோ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அருணோட கேபிட்டலுக்கு எவ்வளவு போகும்? அவனோட கேபிட்டல் 50,000 rupees. அதுல 6%. So which is 3,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் பருணுக்கு பாத்தீங்கன்னா 30,000 rupees கேபிட்டல். அதுல 6%, which is 1,800 rupees. So total interest on capital outer column போடலாம் 4,800 rupees. அடுத்தது பருணுக்கு வந்து quarterly salary கொடுக்கறாங்க 1,000 rupees. ஓகே, நம்ம வந்து இயர் எண்ட்ல தான் இந்த P&L appropriation account ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப இந்த salary என்ன பண்ணும்? நம்ம 12 months பீரியடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்ஸ்? 4 குவார்ட்டர்ஸ். ஒரு குவார்ட்டருக்கு 1,000 rupees. அப்ப 12 monthsக்கு எவ்வளவு குவார்ட்டர்ஸ்? 4. So into 4 பண்ணிக்கலாம்.
So to Barun's salary 1000 into 4 which is 4000 rupees. Okay. இப்ப வேற எந்த ஐட்டமும் இல்ல, எல்லாமே முடிச்சாச்சு. So அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 23,800. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்ப நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் தட் இஸ் 23,800 minus 4,800 minus 4,000 which is 15,000 rupees. இப்ப இந்த 15,000 நம்ம என்னன்னு சொல்லுவோம், divisible profit. இப்ப இந்த divisible profit என்ன பண்ண போறோம், அருண்க்கும் பருண்க்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அது எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும், அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. So to profit transfer to Arun's capital account 15,000 into 3/5. Okay, which is 9,000 rupees, and Barun's capital account க்கு 15,000 into 2/5 which is 6,000 rupees. So இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். ஒரு முக்கியமான நோட் என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடும்போது சில பேருக்கு டவுட் வரும், ஏன் நம்ம ப்ராஃபிட்டை திருப்பி ரிவர்ஸ் பண்ணல. இப்போ இந்த சம்ஸ்ல எல்லாம் நம்ம ப்ராஃபிட்டே டச் பண்ணல. ஓகே, நம்ம வந்து எங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சோ அந்த கரெக்டான ஐட்டம்ஸை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணோமே தவிர்த்து ப்ராஃபிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணல. எப்ப நீங்க ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டை தப்பான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கரெக்டான ஒரு ரேஷியோவும் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது தப்பான ரேஷியோல கொடுத்த ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டான ரேஷியோல ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம சம்ஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த சம்ஸோட சொல்யூஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.